அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 15. பாரதி, பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் கணக்கில் நீ அவ்வளவு வீக் இல்லை. ஆகையால் இன்று முதல் உனக்கு சயின்ஸ் பாடம் சொல்லித்தரப்போகிறேன். எங்கே சயின்ஸ் புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாயா? அதிலிருந்து சில கேள்விகள் கேட்கப் போகிறேன் என்றாள் பார்வதி. சயின்ஸ் என்றதுமே பாரதியின் வயிற்றில் பகீர் என்றது. கணக்குக்கு அடுத்தபடியாக அவளுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் அதுதான். அன்று பாரதி ராஜாவுடன் சினிமாவுக்கு போக திட்டம் போட்டு வைத்திருந்தாள். அந்த நேரத்திலா சயின்ஸ் பாடம் படிக்க தோன்றும்? படுபோர் ஆயிற்றே. காலையிலிருந்தே எனக்கு தலைவலி தாங்கவில்லையம்மா. அத்துடன் இன்று நான் சயின்ஸ் புத்தகமும் கொண்டு வர மறந்து போனேன் என்றாள் பாரதி. மாத்திரை கொடுக்கறேன், அதை சாப்பிட்டு விட்டு இப்படி கொஞ்ச நேரம் படுத்து கொண்டிரு. ராஜா வந்ததும் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டு வர சொல்கிறேன். கல்லூரியிலிருந்து புறப்படும் போதே சொல்வதற்கென்ன, உன்னை அப்போதே வீட்டில் கொண்டு போய் விட்டிருப்பேனே என்றாள் பார்வதி. அப்போது ராஜாவை சந்திக்க முடியாதே என்று பாரதி கூறவில்லை, எண்ணிக்கொண்டாள். சயின்ஸ் புத்தகம் கொண்டு வராததற்காக தன்னை பிரின்சிபல் கோபிப்பாள் என எதிர்பார்த்த பாரதிக்கு பார்வதியின் உபசரணைகளும் அன்பு மொழிகளும் வியப்பை அளித்தன. சேதுபதி பம்பாயிலிருந்து எப்போது திரும்பி வருவார் என்பதை அறிந்து கொள்ளவே பார்வதி அவ்வாறு அன்பு பாராட்டினாள். ஆனாலும் பாரதியிடம் அதை கேட்டுவிடும் துணிவு அவளுக்கு ஏற்படவில்லை. சகஜமாக கேட்பது போல் கேட்டு பார்க்கலாமா? கூடாது. அப்பா, நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று பிரின்சிபல் விசாரித்தார் என்று பாரதி தன் தந்தையிடம் கூறினால் அவர் என்ன எண்ணிக்கொள்வார்? அவர் வருகையில் நான் அக்கறை கொண்டிருப்பதாக அல்லவா நினைப்பார்? போய் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு போகாதவரை பற்றி நான் ஏன் விசாரிக்க வேண்டும்? அவரிடம் எனக்கு அக்கறை இருப்பதாக ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும்? ஆனாலும் அவளால் சேதுபதியை பற்றி எண்ணாமல் இருக்க முடியவில்லை. வெகுநேரம் தனக்குத்தானே குழம்பிக் கொண்டிருந்த பார்வதி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். பாரதியை மெதுவாக விசாரிக்கத் தொடங்கினாள். பாரதி, உனக்கு அடிக்கடி தலைவலி வருவதுண்டா? இல்லை அம்மா, கொஞ்ச நாட்களாகத்தான் இப்படி. யாராவது டாக்டரிடம் சிகிச்சை செய்து கொள்வதுதானே? ஆமா, உன்னுடைய அப்பா கூட ஊரில் இல்லை போலிருக்கிறதே. எப்போது வருகிறார்? நான் வேண்டுமானால் டாக்டரிடம் அழைத்து கொண்டு போகட்டுமா என்று பேச்சுக்கிடையில் தான் கேட்க வேண்டிய கேள்வியை வெகு சாமர்த்தியமாக திணித்துவிட்டாள் பார்வதி. ஞாயிற்றுக்கிழமை மாலை வருகிறார். இப்போது எனக்கு முன்னளவு தலைவலி இல்லை. வீட்டுக்கு போய் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டால் சரியாகிவிடும் என்றாள் பாரதி. ராஜா வரட்டும், உன்னை காரில் கொண்டு விடச் சொல்லுகிறேன் என்று பார்வதி சொல்லி வாய் மூடவில்லை. வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. அதையடுத்து ஒரு சீட்டிக்குரல் தொடர்ந்து வருவது ராஜாதான் என்பதை அறிந்து கொண்ட பாரதியின் உள்ளத்தில் குதூகலம் பொங்கியது. ராஜா, உனக்கு ஆயுசு 100டா என்றாள் பார்வதி. என்னாத்த, நான் வாலிபனாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? என்னை குடுகுடு கிழவனாக்கி பார்க்க வேண்டுமென்று ஆசையா இருக்கிறதா? பார்வதி சிரித்துக்கொண்டே, ஆமாம், நீ கிழவனாக ஆனால் வேடிக்கையாகத்தான் இருக்கும். சரி, பாரதிக்கு தலை வலிக்கிறதாம், அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு வா. சரி அத்த என்று சந்தோஷமாகத்தான் பதில் கூற வாயெடுத்தான் ராஜா. ஆனால் தனக்கு அந்த வேலையை செய்வதில் இஷ்டமில்லாதது போல் அத்தையிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இதுவே எனக்கு பெரிய வேலையாக போய்விட்டது, பாரதி வீட்டு டிரைவராகவே ஆகிவிட்டேன் என்று முணுமுணுத்தபடியே பாரதியை கடைக்கண்ணால் கவனித்தான். வானத்தில் வீட்டு கூரைக்கு மேலே அப்போதுதான் ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. அந்த சத்தத்தில் ராஜா கூறிய வார்த்தைகள் பார்வதியின் காதில் விழவில்லை. என்னடா சொல்கிறாய் என்று கேட்டாள் அத்தை. ரேடியோவில் இன்று எனக்கு குவிஸ் புரோகிராம் இருக்கிறது அத்த, ஆகையால் நான் திரும்புவதற்கு லேட் ஆகும் என்றான் ராஜா. சரி சரி, சீக்கிரம் வந்துவிடு என்று சொல்லி அனுப்பினாள் பார்வதி. பார்வதிக்கு இருப்பு கொள்ளவில்லை. அமைதியின்றி தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். சேதுபதியின் நினைவு முகத்தை அவளால் மறக்க முடியவில்லை. குருவி ஒன்று இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தது. தன் கூட்டுக்குள் போய் உட்காருவதும் பிறகு துணைவனை காணாமல் தேடி அலைவதுமாக இருந்த அந்த குருவியையே சற்று நேரம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த குருவி முதல் தனியாக அங்கு வந்து கூடு கட்டி குடியேறிய போது பார்வதி அதை கவனித்திருக்கிறாள். இன்று அந்த ஆண் குருவியை காணாமல் பெண் சிட்டு, ஆண் சிட்டு எங்கே போயிற்றோ, எப்போது போயிற்றோ? பெண் சிட்டிடம் சொல்லிக்கொண்டு போயிற்றோ, சொல்லிக் கொள்ளாமலேயே போய் அலைய வைத்துக் கொண்டிருக்கிறதோ? பார்வதிக்கு அந்த குருவியின் நிலை மிகுந்த வேதனையை தந்தது. பார்வதிக்கு மீண்டும் சேதுபதியின் நினைவு தோன்றவே அதை மறக்க விரும்பினாள். மீனாவின் தந்தை தனக்கு எழுதிய கடிதமும் அவருக்கு தான் எழுதி போட்ட பதில் கடிதமும் ஞாபகத்துக்கு வந்தது. நேராக மாடி அறைக்குச் சென்றாள். போகும்போது அந்த விசிறி வாழை அவளை பார்த்து சலசலப்பது போல் தோன்றியது. கீழே கிளைத்திருந்த முதிர்ந்த இலை ஒன்று
மௌனமாக அவளை விசாரிப்பது போலவும் தோன்றியது. ச்ச, இதெல்லாம் வீண் பிரமை என்று எண்ணிக்கொண்டவளாய் படிகளை கடந்து அறைக்குள் பிரவேசித்தாள். மேஜை டிராயரை திறந்து மீனாவின் தந்தைக்கு தான் எழுதிய கடிதத்தின் பிரதியை எடுத்து படித்தாள். ஐயா, தங்கள் கடிதம் கிடைத்தது. மீனா மிக நல்ல பெண். படிப்பிலும் விளையாட்டிலும் முதன்மையாக இருந்து இந்த கல்லூரிக்கே நல்ல பெயர் வாங்கி தந்திருக்கிறாள். தாங்கள் எழுதியுள்ளபடி வேறொரு கல்லூரி மாணவனுடன் அவள் நட்பு பூண்டிருக்கிறாள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த நட்பில் குற்றம் எதுவும் இல்லை. மீனாவை தனியாக அழைத்து விசாரித்தேன். அவள் எதையும் மறைக்காமல் என்னிடம் உண்மையை கூறிவிட்டாள். கார்னேஷன் கல்லூரி மாணவனாகிய கோபாலன் என்பவனை டென்னிஸ் விளையாட்டின் போது அடிக்கடி சந்தித்திருக்கிறாள். ஒருவருக்கொருவர் நட்பு பூண்டிருக்கின்றனர். இது விஷயமாக அந்த கல்லூரி பிரின்சிபல் திருவாளர் வேதாந்தத்தையும் நேரில் சந்தித்து பேசினேன். நான் அறிந்த வரையில் கோபாலன் மீனாவுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கிறான். கண்டிக்கத்தக்க முறையில் ஏதும் நடந்துவிடவில்லை. அவர்கள் இருவரையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கோபாலனுடைய தந்தைக்கு கடிதம் எழுதி அவர் சம்மதத்தை பெற்று திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இதற்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசிகள். மீனாவின் எதிர்காலம் மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். கல்லூரி தலைவி என்ற முறையில் என்னுடைய கடமை இத்துடன் முடிவடைகிறது. பார்வதி. கடிதத்தை படித்து முடித்ததும் பார்வதியின் முகத்தில் பெருமிதம் நிலவியது. மறுநாள் காலை வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து காலை பத்திரிகையின் வரவுக்காக காத்திருந்தாள் பார்வதி. காரணம், அன்று திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையே அவர் வரப்போவதாக பாரதி கூறினாளே, நேற்று அவர் வந்துவிட்டிருப்பாரோ? திருவாளர் சேதுபதி பம்பாயிலிருந்து திரும்பினார் என்ற செய்தி பத்திரிகையில் வெளியாகியிருக்குமல்லவா? பத்திரிகை வந்தது. அவள் எதிர்பார்த்த செய்தியும் அதிலிருந்தது. அந்த செய்தியைக் கண்டதும் பார்வதியின் உடலெங்கும் இதற்கு முன் அனுபவித்து அறியாத உணர்ச்சி அலை பரவியது. அவர் வந்துவிட்டார் என்பதில் எனக்கு ஏன் இத்தனை மகிழ்ச்சி? அவரை சந்தித்து ஒரு யுகமே ஆகிவிட்டது போலல்லவா தோன்றுகிறது. அவரை பார்க்கச் செல்லலாமா? எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அவர் வீட்டுக்குச் செல்வேன்? அதிக வேலை இருக்கிறது, மாலை வேளைகளில் இனி வர முடியாது என கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு இப்போது அவர் வீட்டுக்குப் போய் நின்றால் என்னை பற்றி என்ன எண்ணிக்கொள்வார்? எது வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும். என்னால் இனி ஒரு கணமும் அவரை பாராமல் இருக்க முடியாது. பார்வதி உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். அன்று மாலை கல்லூரி முடிந்ததுதான் தாமதம். வழக்கமாக வீடு நோக்கிச் செல்லும் பார்வதியின் கார் அன்று சேதுபதியின் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. எங்க வீட்டுக்கா போறீங்க மேடம் என்று கேட்டாள் காரில் உட்கார்ந்திருந்த பாரதி. ஆமாம், உறுதியாக வெளிவந்தது பார்வதியின் பதில். காரணம் கேட்கும் அளவுக்கு துணிவு இல்லாத பாரதி மௌனமாகிவிட்டாள். ராஜாவை சந்திக்க முடியாதே என்று எண்ணிய போது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. பார்வதியின் கார் உள்ளே நுழைந்த சமயம் சேதுபதி தற்செயலாக வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை இன்று பார்வதி வந்தாலும் வரக்கூடும் என்று அவருடைய உள்மனம் சொல்லிக் கொண்டிருந்தது சரியாகவே போய்விட்டது. காரிலிருந்து இறங்கிய பார்வதியை முகமலர்ச்சியுடன் வரவேற்ற சேதுபதி, வாருங்கள் வாருங்கள், பாரதி எப்படி படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று விசாரித்தார். அதிக வேலை இருப்பதால் இனி மாலை வேளைகளில் வர முடியாதென்று கூறினீர்களே, இப்போது வேலையெல்லாம் தீர்ந்து விட்டதா என்று கேட்பார் என்று எதிர்பார்த்த பார்வதிக்கு சேதுபதியின் வினா வியப்பூட்டியது. எவ்வளவு பெருந்தன்மையான போக்கு, எவ்வளவு உயர்ந்த பண்பு! பார்வதி எண்ணிக்கொண்டாள். பாரதி நன்றாகவே படித்து வருகிறாள். ஞாபக மறதிதான் கொஞ்சம் அதிகமாயிருக்கிறது. எந்த புத்தகம் கேட்டாலும் அந்த புத்தகத்தை மறந்து வந்து விட்டதாக சொல்கிறாள். ஆகவேதான் புத்தகங்கள் இருக்கும் இடத்திலேயே பாடத்தை நடத்துவது என்று வந்துவிட்டேன். எனக்கும் கூட இனி அவ்வளவு வேலை இருக்காது. என் அலுவல்களையெல்லாம் கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒருவரை நியமித்து விட்டேன். மாலை வேளைகளில் இனி எனக்கும் ஓய்வுதான். தினமும் 1 மணி நேரமாவது நிம்மதியாக பொழுதை கழிக்கப் போகிறேன். பொருளாலும் புகழாலும் மட்டும் ஒருவன் அமைதியை கண்டுவிட முடியாது. கம்பானியன் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதி இருவருக்கும் காப்பி கொண்டு வந்து வைத்தாள். சிற்சில சமயங்களில் நமக்கு தனிமை வேண்டியிருக்கிறது. சிற்சில சமயங்களில் தனிமை அலுத்துப் போய் யாராவது வரமாட்டார்களா என்று தோன்றிவிடுகிறது. பார்வதி பதிலேதும் கூறாமல் சேதுபதியையே பார்த்து கொண்டிருந்தாள். சரி, நீங்கள் டியூஷனை ஆரம்பியுங்கள். எனக்கும் கொஞ்சம் அவசர ஜோலி இருக்கிறது. 1/2 மணியில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று கூறி புறப்பட்டார் சேதுபதி. அன்று இரவு பார்வதி வெகுநேரம் தூங்காமல், தூக்கமும் வராமல் அமைதியின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். சேதுபதி கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி பார்த்து, எதற்காக இப்படி பேசினார்? அதன் ரகசியம் என்ன? கம்பானியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இவை பற்றியே அவள் எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. என்னுடைய துணையை மனத்தில் எண்ணியே அப்படி பேசியிருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறது. அவர் என்னை விரும்புகிறார், என் உறவை நாடுகிறார்.
அவருக்கு என் மீது நாட்டம் இருக்கிறது. இல்லையென்றால் இம்மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டார். சொற்களை தராசில் நிறுத்தி போட்டு மிதமாக பேசக்கூடியவராயிற்றே. என் உள்ளமும் அவரையே எண்ணி எண்ணி ஏங்குகிறது. அவரை நான் சந்திக்க வேண்டும். சந்தித்து என் உள்ளத்தை அவரிடம் சொல்ல வேண்டும். ஆம், நாளை காலையே அவரை சந்தித்து என் அந்தரங்கத்தை அவரிடம் கூறிவிடுகிறேன். மனம் விட்டு பேசிவிடுகிறேன். நீண்ட நாட்களாக என் மனத்தில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கிவிடுகிறேன். அப்போதுதான் எனக்கு நிம்மதி பிறக்கும். நெஞ்சுக்குள் புகுந்து அலைத்துக் கொண்டிருக்கும் வேதனை நீங்கும். இந்த முடிவு அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தது. மறுநாள் விடியற்காலையிலேயே எழுந்துவிட்ட பார்வதி குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு தேவியின் படத்துக்கு முன்னால் போய் நின்று வணங்கினாள். தாயே, எனக்கு மனசாந்தியை கொடு. அவரிடம் என் உள்ளத்தை எடுத்து சொல்லும் துணிவை கொடு என்று வேண்டிக் கொண்டாள். பின்னர் மாடி அறைக்கு போய் கண்ணாடி முன்னின்று அலங்காரத்தில் ஈடுபட்டாள். தலையை சீவி பலவிதமான கொண்டைகள் போட்டு பார்த்து கடைசியில் எதுவுமே திருப்தி அளிக்காததால் வழக்கமாக போடும் கொண்டையையே போட்டுக்கொண்டாள். புடவைகளை மாற்றி மாற்றி உடுத்தி பார்த்தாள். நகைகளை அணிந்து கொண்டு பார்த்தபோது, ச்சே, இவ்வளவு படாடோபம் கூடாது. அடக்கமாக, அழகாக, எளிய முறையில் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு பிடிக்கும் என்று தீர்மானித்தாள். கண்ணாடியில் கடைசி முறையாக பார்த்து கொண்ட போது மூக்கு கண்ணாடி அவள் வயதை சற்று அதிகமாக எடுத்து காட்டுவது போல் தோன்றியது. ச்சே, அப்படி எனக்கு என்ன வயதாகிவிட்டது என்று எண்ணி அவள் அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் என்பதை தனக்குள்ளாகவே கற்பனை செய்து பார்த்து கொண்டாள். வெட்கத்துடன் தலை கவிழ்ந்த வண்ணம் தான் அவர் எதிரில் நிற்பது போலவும் தான் கூறுவதை கேட்டு அவர் முகம் மலர்வது போலவும் அவள் மனக்கண் முன் தோன்றியது. அவள் மெய்சிலிர்த்து போனாள். அந்த இன்ப நினைவோடு, துணிவான தீர்மானத்தோடு, சேதுபதியை சந்திக்கும் நோக்கத்தோடு மாடியிலிருந்து அவசர அவசரமாக கீழே இறங்கி வந்தாள் பார்வதி. அச்சமயம் நடுஹாலில் படித்துக் கொண்டிருந்த ராஜா, ஒன்றுல்லாத்த, இந்த புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டான் ராஜா. என்ன புத்தகம் என்று கேட்டபடியே அந்த புத்தகத்தை கையில் வாங்கி பார்த்த பார்வதி, பிக்விக் பேப்பர்ஸா என்று லேசாக சிரித்து கொண்டாள். ஏன் சிரிக்கிறீர்கள் அத்த? 15 வருஷமாக இதைத்தானே திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருக்கிறேன். கல்லூரியில் இதுதானே பாடப்புத்தகம். இதன் ஆசிரியர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஒரு பெரிய அறிவாளி என்றாள். ஆமா, மகா மேத என்று கேலியாக கூறினான் ராஜா. என்னடா உளறுகிறாய்? நான் உளரவில்லை, டிக்கன்ஸ் தான் உளறியிருக்கிறான். பெரிய அறிவாளியா, மேதையா, உலக புகழ் பெற்ற ஆசிரியரா. இந்த புத்தகத்தில் அவன் எழுதியிருப்பதை பார்த்தீர்களா? கற்பனை என்ற பெயரில் கண்டதையெல்லாம் எழுதலாம் போலிருக்கிறது. 50 வயது கிழவன் ஒருவனை காதலிக்கிறாளாம். ரொம்ப நன்றாயிருக்கிறதல்லவா? இத பெரிய நகைச்சுவை என்று எழுதியிருக்கிறாரா? இல்ல, இயற்கை என்று எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில் நடக்கக்கூடியதா இது? இதற்கு காதல் என்ற புனிதமான சொல் ஒரு கேடா? ச்ச, புத்தகமா இது? எழுத்தா இது? கிழவிக்கும் கழவனுக்கும் காதலாம். வெக்கக்கேடு, து என்று அந்த புத்தகத்தை கோபமாக அப்பால் வீசியெறிந்தான் ராஜா. ராஜாவின் வார்த்தைகள் பார்வதியின் உள்ளத்தில் ஈட்டிகளாக பாய்ந்தன. தன்னையே குற்றம் சாட்டி பேசுகிறானா என்று கூட அவள் நெஞ்சம் குறுகுறுத்தது. அவளால் அவனுக்கு பதில் கூற முடியவில்லை. தானே அந்த குற்றவாளியாக மாறி அவன் எதிரில் நிற்பது போன்ற ஒரு மயக்கம். மௌனமாக திரும்பிய பார்வதி மெதுவாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் கால்கள் வாசல் பக்கம் செல்லவில்லை. அதற்கு பதிலாக மாடிப்படிகளை நோக்கி நடந்தன. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.